ஃப்ரண்ட் நெக்கு ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான சைஸ்க்கு இறக்க வச்சு வரைஞ்சிட்டு ஆஃப் ஆஃப் வரைஞ்சிட்டு அதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா மடித்து போட்டு ஒரு இதில் வந்து நம்ம சாக்கை வச்சு நல்லா டார்க்காக போட்டிருந்தோம்னா தட்டும்போது அதோட இம்ப்ரெஷன் வந்து இன்னொரு ஆஃபில் விழுந்துடும். கரெக்டாக சேம் சைஸ் நம்ம பிடிச்சிடும். அதை வரைஞ்சிக்கலாம். ஒரு சைடு கொடுத்துட்டு டேப் பண்ணும்போது இன்னொரு சைடு அதோட இம்ப்ரெஷன் விழுந்துடும். சாக்கோட தூள்லாம் விழுந்துடும். அதில் வந்து இன்னொரு இது வரைஞ்சிடும். ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீன் கலர் கிளாத்து, பேக்கில் வந்து எல்லோ கலர் லைட் கலர் கிளாத்ன்றதுனால அதில் வரைஞ்சிருக்கோம். இங்கே வந்து வரையணும், தைக்கணும். தைச்சிட்டு நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு கார்னர் அந்த டர்ன்ஸ் எல்லாத்தையும் டீப்பாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உல்ட்டாவாக திருப்பி விடணும். திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போடணும் மேலே கூடி. கட் பண்ணியாச்சு. இப்போ டர்ன்ஸ் எல்லாம் லைட்டாக நம்ம போட்ட ஸ்டிச்சஸை ஒட்டி கட் பண்ணி தைச்சிட்டு அந்த வளைவுகள் ரொம்ப கார்னர் எண்டு இருக்குது அந்த இடத்துலலாம் நல்லா அந்த இடத்துல டீப்பாக கட் பண்ணி விடலைன்னா வந்து டர்ன் பண்ணும்போது கிளாத் வந்து நல்லா விரிஞ்சு மடிஞ்சு கொடுக்காது. இப்போ ஷேப் வந்து கரெக்டாக நிற்கணுங்கிறதுக்காக அமுக்கு தையல் கொடுத்துட்டோன்னா அந்த நெக்கோட ஷேப் கரெக்டாக வந்துடும். பின் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு உல்ட்டாவாக திருப்பினதுக்கு அப்புறமா வெளியில் வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணால் ஆம் ஹோலு அந்த கிராஸ் இருக்க இடம் அந்த இடத்துலலாம் பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தைச்சி வச்சிடணும். ஒரு மேலே சேர்த்து ஒரு தையல் போட்டுடணும். பேக் சைடு கூட காமிச்சிருக்கேன். அப்போ தான் ஸ்டிச்சஸ் நல்லா தெரியுங்கிறதுக்காக, எல்லோ கலர் இதில் வந்து நல்லா ஸ்டிச்சஸ் தெரியுங்கிறதுக்காக. அந்த ஸ்டிச்சஸை ஒட்டி கட் பண்ணி விடணும் தேவையில்லாத ஃபேப்ரிக்கை. அந்த கிராஸோட இறக்கம் எவ்வளோ வேணும், அகலம் எவ்வளோ வேணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட சைஸை வச்சு தேவையான அளவுக்கு இறக்கம் தேவையான அளவுக்கு அகலமும் வச்சுக்கணும். தேவையில்லாத கிளாத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிராஸ் ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட்டு போர்ஷனுக்குரிய ஸ்டிச்சிங் ஒர்க் முடிஞ்சிடும். அன்ஈவனாக கீழே பேஸில் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். தேவையில்லாத அன்ஈவன் கிளாத்தை வந்து நம்ம எந்த ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். வெயிஸ்ட் லெவலில் வேணுமா இன்னும் கொஞ்சம் ஹையாக வேணுமா அப்படிங்கிறத போட்டு பார்த்து எவ்வளோ ஹைட் வேணும்னு டாப் ஆஃப் த கவுன் வந்து எவ்வளோ வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம் பேஸில். இப்போ கிராஸ் தைச்சாச்சு. இப்போ பேக் வந்து இதே மாதிரி தைக்கணும். நெக்கு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் உல்ட்டாவை திருப்பி விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸ்
ஆர்ம்ஸு எல்லா சைடும், பேஸு எல்லா சைடும் ஒரு பேசிக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி விட்டுட்டு உல்ட்டாவாக திருப்பி விட்டுட்டு சுற்றி எல்லா சைடும் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தைக்கணும். பின் போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் பின் போட்டுட்டா ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் கொடுக்கும்போது. மேலே இப்போ அமுக்கு தையல் வந்து நெக்குக்கு, எல்லா இடத்துலையும் வந்து அமுக்கு தையல் போட்டுவிட்டுறோம். மெயின் ஃபேப்ரிக் இதுவும் விலகாமல் இருக்கும். சேர்த்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். விலகாது, ஒன்றோட ஒன்று விலகாமல் இருந்துக்கிறோம். ஷோல்டர் லெவலில் சேர்த்து தைச்சி விடணும், ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம்னா டாப் வந்து கவுனோட டாப் ரெடி. அதுக்கப்புறம் வந்து ஹரிசாண்டல் பேனலில் வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ஒவ்வொரு லேயராக ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது வேலை முடிஞ்சிடும்.